தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதியிடம் விசாரணை நடக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் திடீர் மாற்றமாக செங்கிப்பட்டி என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்காக உதயநிதி ஆஜராகி இருக்கிறார். காவல்துறை அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அஜய், எப்பொழுது விசாரணை தொடங்கும் அல்லது தொடங்கிவிட்டதா? எத்தனை மணி நேரம் எடுக்கும் இந்த விசாரணை முடிய? நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி இன்று அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்றால் இன்று இரவு 12 மணிக்குள்ளாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். தற்பொழுது இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளே விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய இந்த விசாரணையை பொறுத்தவரைக்கும் 3 முதல் 4 மணி நேரம் விசாரணை இருக்கக்கூடும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள்ல தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தெற்கு காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மக்கள் அதிக கூட்டம் கூடியதனால திமுக நிர்வாகிகள் அதிகமாக அங்கு கூடியதன் காரணமாக மாற்று ஏற்பாடாக தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளே நுழைந்ததுமே முதல் காவல் நிலையமாக இருக்கக்கூடிய செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இங்கு தற்பொழுது சரியாக 3 நிமிடத்திற்கு முன்பாக இங்கு வந்தடைந்திருக்கிறார். தற்பொழுது காவல் நிலையத்திற்குள்ளே அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அவருக்கான விசாரணை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கும் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல சுமார் ஏராளமான திமுக தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கும் கூட இந்த காவல் நிலையத்திற்கு எதிரே கோஷங்களை எழுப்பி தொடர்ந்து அவருடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும், இது தேவையற்ற கைது, இது நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, இதுதான் பிரச்சனையா உள்ளிட்ட கோஷங்களை அவர்கள் எழுப்பி காவல் நிலையத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த போராட்டத்திலே தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் காலை 11 மணிக்கு கைது செய்ததிலிருந்து திருச்சி வந்தடையும் வரை ஏராளமான சமயபுரம் சுங்கச்சாவடி, பெரம்பூர் சுங்கச்சாவடி, உளுந்தூர் பேட்டை சுங்கச்சாவடி உள்ளிட்ட பல இடங்கள்ல காவல்துறை குவிக்கப்பட்டு பலத்த காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட பல இடங்கள்ல உருவமையை எரிப்பது, அவர் வாகனம் வரும்பொழுது அவர் வாகனத்தின் முன்பு பறித்து அவரை கைது செய்யக்கூடாது என தடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த வேளையிலேதான் மீண்டும் திருச்சி வந்தடைந்து திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் அங்கு மக்கள் அதிகமாக கூடி மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற அடிப்படையில காவல்துறையினர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திலே தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 4 மணி நேரம் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணையானது தொடங்க இருக்கின்றது.